வணக்கம் நேயர்களே. குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். அனைவருக்கும் இந்த இனிய புத்தாண்டு 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு முன்பாக கடந்த ஆண்டு 2024 ஆண்டிற்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். 2024 ஆண்டு நம்மை முழுமையாக வாழ வைத்து இந்த 2025 ஆண்டில் ஒப்படைத்திருக்கின்றது. அந்த ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளம். அந்த ஆண்டில் கடந்த ஆண்டில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த 2025 ஆண்டியை கடந்தாக வேண்டும். எனவே இந்த 2025 ஆண்டு புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம ஆஸ்ட்ரோ ராசி பாரதி சேனல் சார்பாக நாம இந்த புத்தாண்டுல சொல்லக்கூடிய மெசேஜ் தகவல் என்னன்னா, குணமே கர்மா, குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வான மண்டலத்திலிருந்து நமக்கு பிறக்கும் போதே குணங்கள் வந்தது. பல பிறவிகளாக நாம் அதை வளர்த்து முழு குணமாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த பல நிகழ்ச்சி வாயிலாக சொல்லிட்டு வந்தோம். இந்த குணங்களை அவ்வளவு சுலபமாக நம்மால மாத்திக்க முடியறதில்லை. என்னென்னமோ சாதனையெல்லாம் பண்றோம், ஆனா அந்த குணங்களை நம்மளால அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியறதில்லை. காரணம் நம்முடைய கர்மாக்கள் தான். நம்ம கர்மாக்கள் தான் நம்முடைய குணமாக நம்மிடம் இருந்து கொண்டிருக்கின்றன. இது நமக்குள்ள எங்கோ ஒரு இடத்துல பதிவா இருக்கு. அது எங்க அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம சைக்காலஜிக்கலாவோ மெஞ்ஞான ரீதியாவோ நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டியதில்லை. ஆனா ஏதோ ஒரு இடத்துல பதிவா இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அங்கிருந்து அது எண்ணங்களை உற்பத்தி பண்ணி நமக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த கர்மாங்கிற குணம் தான் நமக்கு எண்ணங்களை உற்பத்தி செஞ்சு நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் நம்மளை செயல் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கு. நாமளும் செஞ்சதையே திரும்ப செஞ்சு அதை நல்லா வளர்த்தி அருமையா அதை வளர்த்தி வச்சிருக்கோம். நம்ம உணர்றோம். ஆனா என்னதான் நாம உணர்ந்தாலும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது ஏற்கனவே என்ன தெரிஞ்சதோ அதையே தான் செய்யறோம். ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கிறாரு, ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு, ஒரு விஞ்ஞானி கூட இருக்கிறாரு. காது குத்துக்கு எல்லாரும் கெடா வெட்டலான்னு சொன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போயிடுறாங்க. எவ்வளவோ படிச்சிருக்காங்க, எவ்வளவோ உணர்ந்திருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க, விஞ்ஞானம் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பழக்கத்துல என்ன பண்ணி வச்சாங்களோ, அந்த சூசகமா பழக்கத்துல என்னத்த இந்த சமுதாயத்தையே ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த பழக்கத்தோடய ஓடிடும். போனதெல்லாம் போட்டோம், இனிமேலாச்சும் நம்ம அதை மாற்றி அமைச்சு புது யுகத்தை படைச்சாகணும். வேற வழியே இல்லை, நாம தான் செஞ்சாகணும். நம்மள மாதிரி இருக்கிறவங்க, நாம தனிப்பட்ட ஆள் கிடையாது, நம்மள மாதிரி இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இதை பண்ணி ஆகணும். நேயர்களே, இந்த வானமண்டலத்திலிருந்து நமக்கு பிறக்கும் போதே குணங்கள் வந்தது. பல பிறவிகளாக நாம் அதை செய்து வளர்த்து பதிவாக்கி குணமா இப்ப நிக்கிறோம். சரி, விழிப்புணர்வே பரிகாரம்னு சொல்றீங்களா? இந்த குணத்தை சமாளிக்க எப்படி நாம அந்த விழிப்புணர்வை பயன்படுத்துறது? நீங்க சொல்ற விழிப்புணர்வு என்ன? நீங்க அறிவுல விழிப்புணர்வு சொல்றீங்களா, இல்ல வானமண்டலத்துல ஒளியா இருக்கிற அந்த விழிப்புணர்வை சொல்றீங்களா? எதை சொல்றீங்க? விழிப்புணர்வே தான்
இறைவனா இருக்குது அப்படிங்கறது சொல்றீங்களா, இல்ல அறிவுல மனதளவுல இருக்கிற விழிப்புணர்வை சொல்றீங்க? எப்படி வேணா எடுத்துங்க. நீங்க அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா அதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. நம்ம என்னதான் தவம் பண்ணி அந்த விழிப்புணர்வுல போய் நம்ம நம்ம உடம்பு நாம இல்ல, மனசு நாம இல்ல, எல்லாத்தையும் நம்ம கழட்டி விட்டுட்டு நம்ம அந்த சக்தி களத்துல போய் நின்று நாம தான் எல்லாமே இருக்கிற ஒன்னஸுக்கு நம்ம என்னதான் போனாலும் மறுபடியும் திருப்பி இந்த சமுதாயத்துல தான் வாழ்ந்தோம், அந்த குணத்தோட தான் வாழ்ந்தாகணும். அங்க போறது எதுக்கு? இந்த குணங்களை மாத்துறதுக்கு. இந்த குணங்களை மாத்துறதுக்கு அங்க போறோம். அது மெஞ்ஞான வழி. அந்த மெஞ்ஞான வழி போறவங்க போலாம், அது சிறந்த வழி. ஆனா இங்க நம்ம வாழ்ந்தாகணுமே. இங்க நம்ம வாழ்ந்தாகணும் இல்ல. அதனால நம்ம குணங்களையும் நம்ம அதாவது ஒரு 10 மாடிக்கு லிப்ட்ல போறான், லிப்ட் லேட் ஆகுது, ஆனா அது வரைக்கும் படிக்கட்டுல ஏறி போற மாதிரி நம்ம பிராக்டிக்கலாவும் போவோம். அந்த மெஞ்ஞானத்துல போய் அதை பிடிக்கிறது லிப்ட்ல போற மாதிரி போய் எல்லாத்தையுமே ஒழிச்சிடலாம், ஒழிச்சுட்டு அப்படியே இறையோட ஒன்றிடலாம். ஆனா நாம ஒவ்வொரு படிக்கட்டா போவோம். இத சமாளிக்க 2 சூத்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு ரொம்ப டஃப் தான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அது அது என்னன்னா, நம்முடைய குணங்களை நம்ம முதல்ல பட்டியலிட்டு அதை தெரிஞ்சுக்கணும். நாம எந்த மாதிரி குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது. அந்த குணங்களை தெரிஞ்சு அது என்ன தீமை செய்யுது அப்படிங்கிற புரிஞ்சு அதற்கு மாற்று குணத்தை நம்ம பழக்கத்திலே ஏற்படுத்தி, பழக்கத்திலிருந்து தானே அது வருது, அது பழக்கத்திலிருந்து தானே வருது, நம்ம பழக்கத்திலேயே அதை எதிர்கொள்றது. அந்த புதிய குணத்தை பழக்கத்தில் ஏற்படுத்தி அதே இடத்துல அதை பதிய வைக்கிறது. நீ எப்படி போய் ஒரு இடத்துல பதிஞ்சியோ அந்த இடத்துல நானே ஒரு புது பழக்கத்தை பழக்கி வச்சிடறேன். அப்ப எது ஜெயிக்கும்? அது வெற்றி பெறுமா, இது வெற்றி பெறுமா அப்படின்னா அந்த புதிய பதிவை நம்ம ஏற்படுத்தி வைக்கிறோம் இல்லைங்களா, அது பழைய விஷயம் ஆரம்பிக்கும் போது இது ஞாபகத்துக்கு பழச செய்ய விடாம தடுக்கும். இல்லைன்னா போராடும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடும். கொஞ்ச நாள்ல இது பழக்கமாயிடும். ஒரு எச்சரிக்கை தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும். இது புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உதாரணம் இருக்குது. அந்த உதாரணம் நினைச்சிட்டு அந்த உதாரணமே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உதாரணம். அது ஒரு முதுமொழின்னு வச்சுங்களேன். மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காத அப்படிங்கிற ஒரு முதுமொழி. மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காத அப்படின்னு ஒருத்தட்ட சொல்றோம்னு வச்சுங்க, தம்பி இந்த மருந்து சாப்பிடும் மட்டும் குரங்க நினைக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டா அவன் என்ன செய்வான்? மருந்து சாப்பிடும்போது உறுதியா குரங்க நினைப்பான். அது ஒரு டெக்னிக். இது ஒரு பிலாசபி. ஆக்சுவலா இது ஒரு அருமையான ஒரு மாற்று பதிவை ஏற்படுத்தக்கூடிய டெக்னிக். இது ஒரு கவுன்சிலிங் டெக்னிக். இது மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காத அப்படின்னு சொல்லி வைக்கும் போது, அந்த மருந்து சாப்பிடும்போது மட்டும் குரங்க நினைச்சது அப்படின்னு சொன்னா, அது அப்ப மட்டும் நினைக்காது அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்காம இருப்போமா? கண்டிப்பா நினைப்போம். இந்த பதிவு மருந்து சாப்பிடும் போது அந்த மருந்துக்கு அனுப்புற துணை பதிவு. ஒரு விஷயம் ஏற்கனவே ஒரு பதிவாகி நமக்கு நன்மை தீமை செஞ்சிட்டு இருக்குது, நம்ம அதை மாத்துறதுக்கு ஒரு துணை பதிவு அங்க அனுப்பிச்சுட்டு அது வரும்போது இதுவும் வர மாதிரி பண்ணிடுறோம். அப்போ அந்த குணம் இருக்குது, ஏற்கனவே அழுத்தமா ஒரு குணம் பதிவா இருக்குது, அதை செயல்படுத்த விடாம அது செஞ்சா என்ன வரும், என்ன பிரச்சனை வரும், அது எப்படி மாத்தி செயல்படுத்துறது அப்படிங்கிற எண்ணத்தை அப்படிங்கிற ஒரு இதை பழக்கப்படுத்தி அதே இடத்துக்கு அனுப்பிச்சுட்டோம். அப்ப அந்த எண்ணெய் எந்திரிக்கும் போது இந்த குரங்கு வந்துடும். மருந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த குணம் குரங்கின் குணம் ஞாபகம் எப்படி வருதோ அது மாதிரி மருந்து சாப்பிடுங்கிற குணம் வரும்போது எப்படி குரங்கின் குணம் வருதோ அது போல தீமை தரும் குணத்தை நினைக்கும் போது அது எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம ஏற்படுத்தி வச்சு புதிய பதிவா குரங்கு அமைச்சிருக்கோம்ல, அந்த குரங்கு நினைவுக்கு வந்துடும். அப்ப பழைய பதிவை அதை சமன்படுத்தி அது ஒரு புதிய பழக்கமா கொண்டு விட்டுரும். அது எத்தனை தடவை வந்தாலும் இதுவும் கூட வரும். அதுதான் விழிப்புணர்வு அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த விழிப்புணர்வை நீங்க எப்படி ஏற்படுத்திட்டாலும் சரி, மனதளவுல ஏற்படுத்திட்டாலும் சரி, இல்ல உண்மையான விழிப்புணர்வுக்கே போய் நீங்க ஏற்படுத்திட்டாலும் சரி, ஆக்சுவலா உண்மையான விழிப்புணர்வு தான் கடவுள். அந்த உண்மையான விழிப்புணர்வுக்கே நீங்க போய் ஏற்படுத்திட்டாலும் சரி, இல்ல மனதளவுல நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாலும் சரி,
அந்த மாதிரி வந்து ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்தி அங்க உள்ள நம்ம அனுப்பிச்சு விட்டுறணும். இந்த ஒரு குணத்தை எடுக்கணும், நம்ம குணத்தை போய்க்கணும். ஒரு அவசரப்படுற குணம் இருக்குது, பதட்டப்படுற குணம் இருக்குது. இது நம்மளுடைய குணமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவசரப்படுறதுனாலையும் பழக்கப்படுறதுனாலும் என்ன தீமை வருது அப்படிங்கறத வந்து நல்லா ஸ்டடி பண்ணி அது ஒரு குணத்துக்காக உக்காந்துக்கணும். உக்காந்து அதை ஒரு பயிற்சி பண்ணி கண்ணை மூடி அது ஒரு தியானம் மாதிரியே பயிற்சி பண்ணணும். ஒரு நம்ம அவசரப்படுற மாதிரி ஒரு சீனை மனசுக்குள்ள ஒரு சீனை உருவாக்கணும், ஒரு கற்பனையா. அப்ப நாம வந்து அந்த பதட்டப்படாம இருக்கிற மாதிரி விஷயத்த வந்து உள்ள கொண்டு போய் அந்த பதட்டப்படாம செய்யற மாதிரி ஒரு கற்பனையான ஒரு இமேஜை வந்து நம்ம மனதிலே கிரியேட் பண்ணி அங்க உள்ள விட்டுறணும். அப்ப உறுதியா மறுபடியும் பதட்டப்படும் போது அது ஞாபகத்துக்கு வந்துடும். இப்படிதான் ஒவ்வொரு குணத்தையும் நம்ம வென்றாகணும். இது பல அட்டம்ப்ட் எடுத்துக்கலாம், அதை பத்தி என்ன தப்பு இருக்குது? இந்த பிறவில நம்ம இருக்கக்கூடிய ஒரு 10 மோசமான குணம் ஒரு 2 வென்றா கூட அது வெற்றி தானே. ஆனா அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கணும். ஆனா முழுவதையும் வெல்ல முடியும், முயற்சி எடுத்தா முடியும். இந்த புதிய பழக்கத்தை நம்ம பழகி நம்ம புதியது ஒரு மனிதனாக மாறி புதியது ஒரு உலகத்தையே நம்ம படைக்கணும். நாம புதியதொரு உலகத்தை வந்து புதிய குணத்தால படைக்கணும். சரி, இதுக்கு இன்னொரு சுலபமான வழி இருக்குன்னு சொன்னீங்களே, 2 வழி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒண்ணு வந்து இந்த ஒரு பழக்கத்துக்கு பதிலா எதிர் பழக்கத்தை ஏற்படுத்தி உள்ள அனுப்பிச்சு மருந்து திங்கும் போது குரங்க நினைக்காதுன்னு சொல்லி அந்த குரங்கா இன்னொரு குணத்தை வச்சு அந்த குணத்துல வந்து அதோட வலிமையை குறைக்கிறது ஒரு மெத்தட் சொன்னீங்க. இன்னொரு மெத்தட் சொன்னீங்களே, அது எப்படி? இன்னொன்னு வந்து ரொம்ப 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 ஈஸி. நீங்க பெருசா எதுவும் அதுக்கு பழகிறதோ பிராக்டிஸ் பண்றதோ உங்களை வந்து நீங்க வந்து மனதை மாத்திக்கிறதோ நீங்க சங்கல்பம் பண்றதோ எதுவுமே தேவையில்லை. எதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, எதையும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. அந்த மெத்தட் யாருன்னா அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லி வச்சிருக்கிறார். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்து என்ன சொல்லி வச்சார் அப்படின்னா, குணத்தை பத்திலாம் நீ ஆராய்ச்சி பண்ணாம கூட விடு. இன்னும் திடீர்னு ஒரு புதிய குணம் கூட நீ பழகிக்கிற, பழசெல்லாம் அழிச்சுட்ட புதிய குணத்தை கூட ஒண்ணு பழகிக்கிற. ஒரு குணம் நீ கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது உண்மையிலேயே நன்மை செஞ்சுட்டு இருக்குது. ஒரு குணம் நீ நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்க, அது உண்மையிலேயே கெட்டது செஞ்சுட்டு இருக்கு. இப்ப கெட்டது அது இதுன்னு கண்டுபிடிச்சு ஏன் இவ்வளவு ஆராய்ச்சி, ஏன் இவ்வளவு போராட்டம்? உனக்கு ஒரு குணம் வந்து மனதுல வந்து எழுது, ஒரு குணம் எழுந்து அது துன்பம் தர எப்ப நினைச்சாலும் எந்த நேரத்தை நினைச்சாலும் நீ அதோட அளவு முறையை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அளவு முறையை கண்டுபிடிச்சு கூட வச்சுக்கிறது கூட பெரிய திறமை இல்லை. அது செஞ்சிட்டு இருக்கும் போதே அது அளவு லிமிட் மாறுது, லிமிட்டை மீறி போகுது அப்படிங்கிற ஒரே ஒரு டெக்னிக். நீ எந்த குணத்தையும் மாத்தாத, எந்த குணத்தையும் அழிக்காத, நீ எந்த குணத்தோடும் போராடாத. அது ஒரு அளவு மீறி போகுது அப்படின்னு அந்த அளவு மீறும் போதே அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குது. அந்த அளவு முறையை மீறது மட்டும் தராசு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் அதிகமா போகுதுன்னா உடனே டக்குன்னு இந்த பக்கம் அமுத்த தராசு மாதிரி நில்ல. அந்த இடத்துல அந்த அளவு முறை கரெக்டா கண்டுபிடிச்சுக்கோ. அதை காப்பாத்தி வச்சுக்கிறது மூலமா நீங்க வந்து அந்த குணத்தை வந்து சமாளிச்சுக்கலாம் இல்லையா. எல்லாத்தையும் பட்டியல் போட்டு தெரிஞ்சு வச்சு அதுக்கு மாற்று குணத்தை அனுப்பிச்சு அதை அந்த பதிவு அழிச்சு புதிய பதிவு ஏற்படுத்தி இதெல்லாம் ஆகக்கூடியவங்க செய்யக்கூடியவங்க செய்யட்டும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான், செய்யறவங்க செய்யட்டும். ஆனா அளவுக்கு மீறி போகுது அப்படின்னாவ அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மையை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு எத்தனை குணங்கள் நம்மகிட்ட வந்தாலும் அதை சுலபமா சமாளிச்சிடலாம். அது எவ்வளவு பெரிய இடத்துல நம்ம யார் கூட நம்ம குணத்தோட போராடினாலும் சரி, யார் கூட உறவாடினாலும் சரி, நாம அளவு முறையோட அதை டீல் பண்ணோமா, நாம அளவு முறையோட அதை சமாளிச்சோமா, அந்த திருப்தி போதும். விளைவுகள் நம்ம கையில கிடையாது, அது வேற சமாச்சாரம். விளைவுகள் நம்ம கையில கிடையாது. அந்த விளைவுகளையும் மாத்தணும்னா மெஞ்ஞானத்துல போய் நீ உண்மையான விழிப்பு நிலை நின்னீங்கன்னா அந்த விளைவு மாத்தலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்மளால இப்ப முடியாது. நம்ம மெஜாரிட்டியான வாழ்க்கையில பீரியட் ஆஃப் லைஃப் வந்து நம்ம வந்து பிரத்யட்சமான லைஃப்ல, அதாவது ரியல் லைஃப்ல இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால ரியல் லைஃப்லயே அதை மாத்துறதுக்கு கூட நான் போராடுவோம். இந்த அளவு முறையை மாத்துறது ஒரு முறை. இதை வச்சுக்கிட்டு நாம இந்த வருடத்துல நம்மால முடிஞ்ச வரை ஒரு சில குணத்தையாச்சும் மாற்றுவோம். படிச்சுட்டு பாடம் நடத்துறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு பாடம் நடத்துறவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஆசிரியர்கள். படிச்சுக்கிட்டே பாடம் நடத்துறவங்களும் இருக்கிறாங்க, மாணவர்கள். அந்த மாணவர்கள்லயே பாடம் நடத்துறவங்க இருக்கிறாங்க. நாம இதுல 2வது ரகம். நாம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், பாடமும் நடத்திக்கிட்டு இருக்கோம். வாங்க, இந்த வருட ஆரம்பத்துல இருந்து நம்ம புதிய யுகத்தை படைக்க போறோம். இந்த வருட ஆரம்பத்துல இருந்து நம்ம புதிய யுகத்தை படைக்கிறதுக்கு புறப்படுறோம். தயாரா இருங்க.
பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற இலக்கணத்திற்கு இணங்க பழைய பதிவுகளை மாற்றி புதிய பழக்கங்களை நம் பழக்க பதிவுகளில் பதிய வைப்போம். அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ்நாடு, வளர்க மெஞ்ஞானம், குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.